ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல் பார்த்து ஷாக் ஆகிட்டிங்களா இல்லையா? யாருமே எதிர்பார்க்காத மாதிரி 5 வருஷம் லீப் போட்டிருக்காங்க. இது ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டு தான். இப்போது என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு காலத்தில் 4 சகோதரிகளுடைய ஒரு கதையாக ஆரம்பித்தது தான் இந்த மகாநதி சீரியல். இப்போது முழுக்க முழுக்க விஜய் காவேரியோட கதையாக மாறி ரொம்பவே வெற்றிகரமாக இது ஓடிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஜோடிக்கு ரசிகர்கள் ரொம்பவே அதிகமான சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபேன் பேஜஸும் இருக்குது. டிஆர்பிக்கும் இந்த ஜோடி தான் மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கும்பொழுது இப்போது அந்த கதையில் ராகவ் பண்ண இந்த ஆக்சிடெண்ட்டால் விஜயும் காவேரியும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. இங்கே தான் கதை இன்னும் எமோஷ்னலாக மாறுது. இந்த இடத்துல விஜயோட பாட்டி ஒரு புது பிளான் போடுறாங்க. சாரதா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜயோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது, பேத்தியை மட்டும் என்கிட்ட கொடுங்க, காவேரியை நீங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் சாரதா இதுக்கு மறுத்தாலும், ஆனால் அதுக்கப்புறமா காவேரியை அழைச்சிக்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இதுக்கு அப்புறமா தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை காத்துட்ருக்கு. வீட்டுக்கு வந்த விஜய்கிட்ட காவேரி அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. இதை கேட்டதும் விஜய் செம்மையாக ஷாக் ஆகுறாரு. அழாத, இனிமே உன் குழந்தைக்காக வாழு அப்படின்னு குழந்தைய அவர்கிட்ட கொடுக்குறாங்க. குழந்தைய பார்த்ததும் விஜய் கதறி அழறாரு. ரொம்பவே எமோஷ்னலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சீனை பார்த்தவங்க எல்லாருமே கண்ணீரோடு தான் இருந்திருப்பாங்க. இனிமே தான் செம்ம ட்விஸ்ட் இருக்குது. ஸோ ப்ரோமோவில் என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்னா, அதிரடியாக 5 வருஷம் கழித்து அந்த கதைக்களத்தை கொண்டு போகிறாங்க. விஜய் அவரோட மகளோட ஜாலியாக இருக்கிற காட்சிகளும் மகளோட ரொம்ப பாண்டிங்காக ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஆனால் காவேரிக்கு எதுவும் ஆகலை, அவங்க உயிரோடு தான் இருக்காங்க, ஊருக்கு போயிட்டாங்க. இது எல்லாமே பாட்டியோட ட்ராமா அப்படின்ற விஷயம் விஜய்க்கு தெரிய வருமா? ஆக்சுவலாக ரசிகர்கள் யாருமே இந்த 5 வருஷம் லீப்பை எதிர்பார்க்கலை. சிலர் இது ரொம்ப சீக்கிரமாக லீப் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் ஸ்டோரியை ஃப்ரெஷ்ஷாக ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இனி கதை முழுக்க விஜயும் அவங்களோட பொண்ணோட ட்ராக் தான் இருக்க போகுது, இல்லை காவிரியோட ரீஎன்ட்ரி இருக்குமா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ வியூவர்ஸ், உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். காவிரி சாகலை, உயிரோடு இருக்காங்க அப்படின்ற விஷயம் விஜய்க்கு தெரிய வருமா? இந்த 5 வருஷம் லீப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மகாநதி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா லைக் பண்ணி சேனலை